ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கு இல்லையா? உங்களுடைய வேண்டுதலெல்லாம் இந்த இலையில வச்சு 1 வீக் நீங்கள் எந்த இடத்துல வைக்கிறீங்க? படிப்புன்னா புக்கில் வைக்கணும். பணம் வேணும்னா பீரோவில் கல்லாப்பெட்டியில் வைக்கணும். நிறைய பணம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கல்லாப்பெட்டியில் வைக்கணும். அதுக்கப்புறம் குழந்தை வரம் வேணும், திருமணம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பிரியாணி இலையில எழுதி நீங்கள் பூஜை ரூமில் வைக்கணும். இதுக்கு வந்து ஒன்றுமே இல்லைங்க. நான்வெஜ் சாப்பிட்லாம், வெஜ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இது செஞ்சால் நான்வெஜ் சாப்பிட்லாமா வேணாவா அப்படிலாம் கேட்காதீங்க. இது ஒன்றுமே இல்லை. சிம்பிளான ஒரு எளிமையான பரிகாரம் தான். ஆனால் சக்தி வாய்ந்ததுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்கள் அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், கடன் தீரணும். இதுதான் எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை. கடன் தீரணும் அப்படின்னா நீங்கள் இதில் எவ்வளோ கடன் இருக்கும்? இப்போ ரூ. 1,00,000 கடன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை 4,00,000 கடன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள், என்னுடைய கடன் 4,00,000 விரைவில் தீர வேண்டும் அப்படின்னு எழுதி இந்த பேப்பரில், இந்த இந்த இலையில் ரெட் கலர் பெனில் தான் எழுதுனாங்க. எழுதி நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு டப்பா இருக்கும் இல்லையா, ஏர்டைட் கண்டெய்னர், அதில் உள்ளே போட்டுடுங்க. போட்டுட்டு அதில் ஒரு பச்சை கற்பூரம் அதில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி வச்சிங்கன்னா அந்த பச்சை கற்பூரத்துக்கு அவ்வளோ அபரிவிதமான சக்தி இருக்குங்க. உங்களோட வேண்டுதலை குயிக்காக உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும் ஆற்றல் அந்த பச்சை கற்பூரத்துக்கும் இருக்குது, இந்த பிரியாணி இலைக்கும் இருக்குது. அந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. 1 வீக் கழித்து அந்த கடன் வாங்கினீங்க இல்லையா, அந்த பேப்பரை, அந்த இந்த இந்த ஷீட்டை, இந்த இலையை எடுத்து எரிச்சிடுங்க. எப்போ எரிக்கணும்? கடனுக்கு மட்டும்தான் இந்த டிப்ஸ் யூஸ் ஆகும். அதாவது செவ்வாய்க்கிழமையில் ராகு காலம் வருது இல்லையா, 3-4 ராகு காலம், அந்த நேரத்தில் இந்த கடன் வாங்கினீங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த இலையை எடுத்து எரிச்சிடுங்க. எரிச்சிட்டு அந்த சாம்பலை தண்ணீரில் கரைச்சி சிங்கில் ஊற்றி விட்டுடுங்க. அதே மாதிரி மற்ற இடத்துலலாம் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, திருமணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலை எழுதி வச்சுருப்போம், படிப்பு வேணும்னு ஒரு இலை எழுதி வச்சுருப்போம் இல்லையா, அதுவும் இதே மெத்தடு தாங்க. வாரத்துக்கு ஒரு முறை அந்த இலையை எடுத்து கொளுத்திடுங்க. எதில் கொளுத்தணும்? அதெல்லாம் என்ன பண்ணணும்னா, வீட்டில் நம்ம நெய் விளக்கு இருக்குது இல்லையா, நெய் விளக்கு உங்களுடைய ஆசை, அதெல்லாம் நல்ல ஆசை இல்லையா, நமக்கு பணம் சேரணும், விரைவில் திருமணம் நடக்கணும், பிள்ளைகள் நல்லா படிக்கணும், கார் வாங்கணும், வீடு சொத்து வாங்கணும், இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஆசை. கடன்ன்றது நமக்கு யாருமே கடனை விரும்ப மாட்டாங்க. அதனால் அது மட்டும் ராகு காலத்தில் செய்யுங்க. இந்த மாதிரி நல்ல விஷயத்தெல்லாம், இந்த மாதிரி ஆசையை, உங்களுடைய ஆசையை அந்த பிரியாணி இலையில் எழுதி அதை என்ன பண்ணுங்கள், 1 வீக் நீங்கள் ப்ரே பண்ணீங்க இல்லையா, அதுக்கப்புறமா எடுத்து நெய் விளக்கு, அப்படி இல்லை சாதாரண அகல் விளக்கு, அதில் வச்சு எரிச்சிடுங்க. எரிச்சிட்டிங்கன்னா சாம்பல் ஆகிடும் இந்த இலை. அப்புறம் அந்த இலையை எடுத்து தண்ணீரில் கரைச்சி சிங்கில் ஊற்றி விட்டுடுங்க. இந்த மாதிரி நீங்கள் அதே மாதிரி ஜேர்னி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, லாங் ட்ரைவ் போகிறோம், காரில் நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நம்ம ஜேர்னி பண்ணும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா, நாங்கள் வந்து நல்லபடியாக போயிட்டு வரணும், எங்களோட ஜேர்னி வந்து ஸ்மூத் அண்ட் கோயிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சி உங்களுடைய ஆசையை இதில் நிறைய எழுதி வச்சு நீங்கள் அந்த கார் இதில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு வரும்போது உங்களோட ஆசை நிறைவேறிச்சிட்ட பிறகு இதே மாதிரி எரித்து சிங்கில் கலக்கி விட்டுடுங்க. இந்த மாதிரி உங்களுடைய ஆசை எதுவாக இருந்தாலும் சரி, நியாயமான ஆசையாக இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த பிரியாணி இலை அற்புதமான சக்தி வாய்ந்த வசீகரம் பண்ணக்கூடிய பவரை உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் மனசில் அவ்வளவு சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியது இந்த பிரியாணி இலை. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து விநாயகரன் யாகம் பண்ணுவோம் இல்லையா, வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாருமே வந்து வீட்டில் யாகம் பண்ணணுங்க. அந்த யாகம் வந்து எதுக்குன்னா, வீட்டில் இருக்க துர்சக்தியெல்லாம் போயிட்டு வீட்டில் நல்லது மட்டுமே, மகாலட்சுமி கடாட்சம் நிறையணும். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நெகட்டிவ் பவர் போயிட்டு பாசிட்டிவ் பவர் தான் இருக்கணும். பாசிட்டிவ்னால் எல்லாமே நல்லது நடக்கணும், சுபீட்சமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வாரத்துக்கு ஒரு, அதாவது வருஷம் வாரம் மாதம்லாம் நம்மளால் செய்ய முடியாது, வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து விநாயகர் யாகம் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளால் அதெல்லாம் இப்போ இருக்க சூழ்நிலையில் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இலை இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கிழிஞ்ச இலைலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நம்ம யூஸ் பண்ணுவோம். இருந்தாலும் இது மாதிரி தான் கடையில் நிறைய கிடைக்குது. இதிலேருந்து இந்த மாதிரி நல்ல இலையாக நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இலை இருக்கு இல்லையா, இந்த இலையெல்லாம் என்ன பண்ணுங்கள், ஞாயிற்றுக்கிழமை தாங்க இப்போ நான் சொல்கிற பரிகாரத்தை நீங்கள் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுங்கள், எல்லாரும் வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வந்து உட்காந்துக்கோங்க ஹாலில். இதை ஹாலில் தாங்க செய்யணும். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, இல்லை மண்சட்டி இருந்தாலும் பரவாயில்லை, மண்சட்டி இல்லைனாலும் இந்த மாதிரி ஒரு பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கு வந்து இந்த மாதிரி கற்பூரம், இல்லைன்னா இந்த மாதிரி பச்சை கற்பூரம், இதை வச்சு பேர்ன் பண்ணுங்கள். இது உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு இல்லை ஒரு கற்பூரம் கூட போட்டுக்கோங்க, ஒரு கற்பூரம் போட்டுட்டு இதை பேர்ன் பண்ணுங்கள்.
ஹாலில் சென்டராக உட்காந்துக்கோங்க. வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவரும் வந்து உட்காந்துக்கோங்க. உட்காந்துக்கிட்டு இதை வந்து பேர்ன் பண்ணிவிடுங்க. இது யாகம் மாதிரி அர்த்தம். இது வந்து நீங்கள் எப்படி பண்ணணுன்னா, ஆக்சுவலாக இந்த மண்ணால் ஆன அந்த சட்டி மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதில் பண்ணாலும் ஓகே. இந்த பாண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஓமம்லாம் பண்ணுவோம் பார்த்தியா, யாகம்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இரும்பு மாதிரி ராடு இருந்தாலும் பரவாயில்ல. எதுவுமே இல்லை நம்ம வீட்டில் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பவுல் இருந்தாலும் பரவாயில்ல. கண்ணாடியில் மட்டும் வைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுட்டு, நமக்கு வந்து யூஸ் இல்லாமல் இருக்கும், இந்த மாதிரி ஒரு நல்ல பவுலாக இருக்கணும். வச்சுட்டு இதை பேர்ன் பண்ணிக்கோங்க. பேர்ன் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு கைப்பிடி கைப்பிடி எடுத்துக்கோங்க. எத்தனை மெம்பர்ஸ் இருக்கீங்களோ அத்தனை மெம்பர்ஸுமே ஒவ்வொரு கைப்பிடி இந்த மாதிரி இலையை எடுத்துக்கோங்க. பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிழிஞ்சதாக இருந்தாலும் பரவாயில்ல. எடுத்து உங்களுக்கு எதுவுமே நீங்கள் ஸ்லோகம் சொல்ல வேணாம், எதுவுமே சொல்ல வேணாங்க. இந்த மாதிரி எரியுது இல்லையா, இதில் வந்து அப்படியே ஒன்று ஒன்றா இப்படி போடுக்கோங்க. உங்கள் குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ யார் வேண்டிட்டு நீங்கள் பாட்டுக்கு இல்லையே, உங்களுக்கு எதுவுமே தெரியலையா, கடவுளே எங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போட்டிங்கன்னா அது பேர்ன் ஆகும் இல்லையா. பேர்ன் ஆகும்போது அந்த புகை வீடு ஃபுல்லாக பரவும். வீடு ஃபுல்லாக பரவுனாலே கண்டிப்பாக வீட்டில் துர்சக்தி எதுவுமே நிற்காதுங்க. இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. விநாயகர் பூஜை, விநாயகர் யாகம் பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் வந்து இந்த யாகம் பண்ணால், இந்த பிரியாணியில் யாகம் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்குங்க. இதை எல்லாருமே செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் தரித்திரம் நிறைய இருக்குது, கஷ்டம் மேலே கஷ்டம், எங்கே அடி எடுத்தாலும் கஷ்டம், வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பயங்கர தகராறு அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அதுக்கும் வந்து இந்த பிரியாணி இலை பரிகாரம் கண்டிப்பாக வேலை செய்யுங்க. இந்த புகை வீட்டில் பரவும் போதே வீட்டில் இருக்க எல்லாருக்குமே அந்த நெகட்டிவ் பவர் போயிடுங்க. வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த புகையை அவங்க நுகரும் போது அவங்களுக்குள்ளே இருக்க அந்த நெகட்டிவ் பவர் போயிட்டு, நெகட்டிவ் தாட் எதுவாக இருந்தாலும் சரிங்க, போயிட்டு அவங்களுக்குள்ள ஒரு மைண்ட் வந்து ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒத்துமையாக இருப்பாங்க. அவங்க வந்து மெயினாக பெட்ரூமில் இந்த மாதிரி புகை போடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம வீட்டில் கஷ்டம் இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த கஷ்டம் தீரவே இல்லை, கடன் மேலே கடன் தான் வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த கஷ்டம் தீரணுன்னா ஒரு பரிகாரங்க. இந்த இலை இருக்குல்ல, இதே மாதிரி நல்ல இலையை எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து இந்த இலையெல்லாம் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்ல இலையை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம மாவிலை கட்டுவோம் இல்லையா, மாவிலை கோப்போம் இல்லையா, இதில் எல்லாம் கோத்து அந்த மாதிரி ஊசியில் கோத்துக்கோங்க. மாவிலை நம்ம வீட்டு வாசலுக்கு கட்டுறதுக்கு கோப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த பிரியாணி இலையை மாவிலை தோரண மாதிரியே இதை கட்டிக்கோங்க. 108 இல்லை 54 அந்த மாதிரி கணக்கு வச்சு நீங்கள் கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே புத்து இருக்கும் அந்த புத்துக்கு அப்படியே கட்டி விட்டுடுங்க. புத்துக்கு ரவுண்டாக கட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற தரித்திரம் கண்டிப்பாக காணாமல் போகும். பண வரவு அதிகமாகும். வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியும் வசீகர சக்தியும் கூடும். இதை செஞ்சு பாருங்கள். எளிமையான பரிகாரம். ஏதாவது எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிக்கிறதுனா தெரிவிங்க. இதே மாதிரி ப்ரோக்ராம் உங்களுக்கு வேணும்னா இன்னும் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான, நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி டெய்லி லைஃப்பில் ஈஸியான பொருளை வச்சே நான் உங்களுக்கு ரெமெடி சொல்கிறேன். பரிகாரம்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லைங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. ஒரு பரிகாரம் பழிக்கிறனாலும் இன்னொரு பரிகாரம் நமக்கு கொடுக்கும். ஆனால் நான் இந்த பரிகாரத்தை செஞ்சு தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு மட்டும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. இந்த பரிகாரம் சொல்லலாம், ஆனால் இதனால தான் நான் வந்து ஓகே ஆனேன் அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த மார்வாடிஸ்லாம் வந்து செய்வாங்க, ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு பலிக்குது. நாமும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த சேனல் பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.